ஐயா வணக்கம். உங்க பேரு, நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க. நான் புதுக்கோட்டை சார், வடிவேலு சார். தொடர்ந்து நான் எல்லா நிகழ்ச்சியும் தொடர்பில் இருக்கிறேன். சீமானுடைய கொள்கை கோட்பாடெலாம் எனக்கு பிடிக்கிறனால, திராவிட கட்சி எகெயின்ஸ்டாக வந்து இந்த நாட்டையும் வளத்தையும் எல்லாம் கொள்ளையடிச்சிருச்சதுனால இவர் ஒரு கொள்கையை பிடிக்கிட்டு வந்திருக்கேன். என்ன கேள்வி சொல்லுங்க, கேளுங்க. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய். இப்போ அவங்களுடைய தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசியலுக்கும் பொது வாழ்க்கை பர்சனல் லைஃபுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாண்டிச்சேரியை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. தானே 28 வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியுடைய டைட்டில்ஸ் கொஞ்சம் வேணும்ல. அதை பற்றி நான் சொல்லிடுறேன். பாண்டிச்சேரி வந்து நான் சொல்லலாம்ல. வரலாறு என்னன்னா, 200 ஆண்டு வந்து இந்த பிரான்ஸ் காரனா இதை வந்து வச்சிருந்தான். அதுக்கப்புறம் 1954 அது விடுதலை ஆகுது. விடுதலை ஆனும் இந்தியாவோட சேருது. 1962 என்ன பண்ணா இது யூனியன் பிரதேசமாகுது. அதாவது இப்போ இருக்கிற 9 யூனியன் பிரதேசத்தில் அதிக மக்கள் தொகை கொண்டு இதுதான் 1.7 சம்திங்கில். அண்ணன் கூட சொன்னார் இதுக்கு மக்களை சுயாட்சி தரணும் அப்படின்ட்டு. அப்படி ஒரு காலகட்டமான இது இருக்குது. காரணம் என்னன்னாக்கா, மக்கள் தொகை அதிகம் இருக்காங்க, அதனால் சுயாட்சி கொடுக்கலாம். இப்போ ஏற்கனவே பிரான்ஸுக்கார இந்த ஸ்டேட்டை வந்து வழிமுறைப்படுத்தும் பொழுது ஆங்கிலோ பிரெஞ்சு டெக்ஸ்டைல்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது நகரம் மையப்பகுதியில் சென்ட்ரல் இருந்துச்சு. 9 லட்சம் சம்திங் பேர் இந்த மையரசு செங்குதில் ஒர்க் பண்ணுறாங்க. 3 டெக்ஸ்டைலு, புரியுங்களா? அதுவும் ஆங்கிலோ பிரெஞ்சு டெக்ஸ்டைல் வந்து 1500 கிலோமீட்டர், 1500 ஏக்கர். அதை வந்து அவன் விட்டு சொன்னவுடனே அதை தொடர்ந்து இந்த பாண்டிச்சேரி ஆண்ட அரசும் ஆளுகின்ற அரசும் முயற்சி எடுத்து ஸ்டெப் எடுத்தா 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம். முதல் தப்பு அது. ரெண்டாவது, இன்னும் 2 சுதேசி காட்டன் மில்ஸ் இருந்துச்சு, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, அதாவது டிஸ்டிலரி இண்டஸ்ட்ரி வந்து பிரான்ஸுக்காரன் 3 வச்சிருந்தான். தமிழ்நாட்டுக்கு இப்போ இங்கே தான் வச்சிருந்தான், புரியுங்களா? அவன் என்ட்ரன்ஸ் எதுக்கு சொல்கிறான்னா, இந்த 3 டிஸ்டிலரி இண்டஸ்ட்ரீஸ் அவன் விட்டுட்டு போன உடனே இவங்க 300 டிஸ்டிலரி இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாண்டிச்சேரியை, அதாவது பாண்டிச்சேரி பேரை வந்து 2006 எடுத்துறாங்க, புதுச்சேரின்னு வருது. காரணம் வந்து என்னன்னாக்கா, இந்த ஆளுகின்ற 2ஆம் நிலை கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து இந்த பாண்டிச்சேரி பேரை எடுத்துறாங்க. 2006 தான் இது புதுச்சேரின்னு வருது. புதுச்சேரி வந்து ஃபஸ்ட்டு பேரை வச்சு பிரான்ஸ் நாட்டுக்காரன் தான். இது கோலம் கடந்தது, கொள்கை கலாச்சாரம். இதோடைய வருமானம் ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை. ஆரோவில் தான் அதுக்கு வருமானம். நெக்ஸ்ட் வந்து இது ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் ஒன்று, புரியுங்களா? பொறியியல் கல்லூரி, பாண்டிச்சேரி பொறியியல் கல்லூரி இருக்கு. இப்போ மற்ற எல்லாம் பிரைவேட்டில் தான் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கட்டமைப்பு பிரிட்டிஷ்காரன் பிரான்ஸுக்காரன் வந்து இதை ஆளும் பொழுது இருந்த கட்டமைப்பு, வருமானம், மக்களுடைய வழிமுறைகள் இதெல்லாம் பிரகாசமாக இருந்துச்சு. நோய் நொடி இல்லாமல் வந்தாங்க. என்னைக்கு அவன் விட்டுட்டு போனானோ அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீதிக்கு 10 சாராய கடை இருக்குது சார். வீதிக்கு 10 சாராய கடை 24 மணி நேரம் இயங்குது. அப்போ இது ஆண்ட அரசும் ஆளுகின்ற அரசும் இந்த அரசை நான் ஏற்றுக்க முடியாது. மக்களை அடிமையாக்கி போதையாக்கி ஆட்சியாளர் தவறான வார்த்தைகள். அதைத்தான் அண்ணன் சீமான அண்ணன் வந்து என்ன சொன்னான்னா, தமிழ் மக்களுக்காக நேசிக்கிறோம், இது வந்து தன்னாட்சியாக நான் கொண்டு வருவோம், தமிழ்நாடும் இது புதுச்சேரி ஒரே தமிழ் மக்கள், அதனால உங்களுக்கு வாழ்வாதாரம்லாம் இந்த அரசியல்வாதி சுருட்டிக்கிட்டு இங்கே வாழ்வாதாரம் என்ன அப்படின்னாக்கா, காரைக்கால், பாண்டிச்சேரி, ஏகோ, இன்னொன்று ஏனாதி போன்ற 4 மாகாணம் கடலோர பகுதி, அதனுடைய வருமானமே கடல்சார் அமைப்பில் மீன்துறை, மீனை பிடிக்கலாம், வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு, விவசாய நிலங்கள்லாம் ஆக்கிப்புட ஆகி போச்சு, புரியுங்களா? இதனால நீர்நிலையை எங்களுக்கு சுத்தம் பண்ணலை. இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, ஆண்ட அரசும் ஆளுகின்ற அரசும் மத்திய அரசும் கூட்டாக இருந்துக்கிட்டு மக்களை அடிமையாக கொண்டாந்து இலவசத்தை கொடுத்துட்றான், புரியுங்களா? அதனால இதை எடுத்து வெற்றி எடுக்கணும்னா சீமான் ஒரே ஆள்னால இது முடியும். ஏன்னாக்கா இங்கே மக்களுக்கு வந்து உறுதியாக கொடுக்கலாம் சார். வேலை இல்லை படித்தவனுக்கு, ஒரு தொழில் கூட பொறியியல் கல்வி இருந்து படித்தவனுக்கு வேலை கொடுக்கல. நீ என்னதுக்கு ஆட்சி ஆள்ற? உனக்கு தெரியும் இருக்கா? நான் கேட்ட கேள்வி பதில். உன்னால தில்லு இருந்தா மதுபான கடையை நான் பாண்டிச்சேரியில் இருந்து நடத்த மாட்டேன்னு தில்லா சொல்ல முடியுமா? இப்போ ஆளுகின்ற அரசு இருக்குல்ல, புரியுங்களா? என்ன காங்கிரஸ் நினைக்கிறேன், அது ஏதோ சம்படி மேலே வந்து பிஜேபியோட கூட்டணி மேலே பிஜேபி மோடியை வச்சு தமிழ்நாட்டை க்ளோஸ் பண்ணிட்டான். மோடிக்கு வந்து இன்னைக்கு சார் 2014, 19, 24, 12 வருஷம் மோடி ஆட்சி ஆண்டிருக்கான். நீ என்ன சொன்ன? நான் ஆட்சிக்கு வந்தாக்க, அதாவது வருமானத்துக்காக சம்பாரிச்சதெல்லாம் சுவிஸ் பேங்கில் போட்டாங்க, எடுத்து தரேன்னு சொன்னேன். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, மத்திய அரசினால தமிழ்நாடு க்ளோஸ் பேரை கூட எடுத்துட்டான். இதுக்கு என்ன காரணம்னா, திராவிடாஜி ஸ்டாலினின் மேலே சபரிவாசன், உதயநிதி ஸ்டாலின்லாம் 10,000 கோடி கொள்ள. இது அமித்ஷா டேபிளுக்கு போகுது. போன உடனே இதை இடி ரைடு வரப்போன்னு தெரிஞ்ச உடனே இவன் சந்திரபாபு நாயுடு போய் சந்திக்கிறான். யாரு? அதாவது நிதி ஆயுக்தா 2 மீட்டிங் போட்டாங்க மத்திய அரசு. இது 3ஆவது வாட்டி ஸ்டாலின் ஓடுறாப்புல. என்ன காரணம்? போய் அவன் சந்திரபாபு நாயுடு போய்
சரண்டர் ஆகிறான். 500 கோடி கொடுக்குறான். எனக்கு என் மைனை காவந்து பண்ண விடு, ஈடி ரைட் இருக்கக்கூடாது அப்படி திருட்டு வேலை பண்ணனால இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றான்னா, ஸ்டாலின் வந்து எங்க மொழி பேசுறேன் புரியுங்களா, அதனால உங்களுக்கு என் மொழி பேசுறேன் அனைத்தும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கிறான். இவங்க எல்லாம் வந்து தமிழ் தேசியவாதி கிடையாது, தமிழ்நாடு சுருட்டியா திராவிட ஆட்சிங்கிறத உதச்சி வரட்டான அது ஒரு டைட்டில் சார். அடுத்து என்ன கேட்குறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நிறைய தொழில் நிறுவனங்களை முடக்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஆனா தமிழர்கள் வந்து வேலை பார்க்கும் திறனை இழந்துட்டாங்கன்னு ஒரு இது இருக்கு தெரியும். கண்டிப்பா இன்னைக்கு எடுத்துக்கிட்டா சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் அதை எப்படி மீட் எடுப்பீங்க? மீட் எடுக்கணும். செந்தமிழ் சிமாவுடைய கொள்கை 2008 ஈழத்தமிழ் அடிச்சு கொண்டாடல, அப்ப என்ன மயிரா புடுங்க நீ கேட்டியா? இன்னைக்கு இப்ப ஈரான்ல அடிக்கிற கேட்கறீங்களா? உனக்கு அறிவு இருக்கா? 1,70,000 பேர் கொண்டேன் ஆண்ட அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சோனியா காந்தி ஆச்சு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஈழத்தமிழர் பிரச்சனைய சுகமாக கையாள சார். இவங்க எல்லாம் ஆளை விடக்கூடாது சார். பணம் காசை கொடுத்து மக்களை ஏழ்மை. ஐயா எனக்கு புரியுது. இந்த வேலையிலேருந்து விடுபட்டு போன தமிழனை எப்படி திரும்பவும் வேலைக்கு மீட்டு கொண்டு வரீங்க? அதுக்கான தொழில் கூடங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்ல தொழில் கூடங்கள் ஆரம்பிக்கிறீங்க நீங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இவன் வேலை பார்க்கும் திறனை இழந்துட்டான், ஓகேவா? இவனை எப்படி நீங்க திரும்பவும் நீங்க இவனை வந்து கொண்டு வந்து எப்படி சேர்ப்பீங்க? அதுக்கு என்ன செய்யணும்னா, மூல காரணமே வந்து எல்லாமே மதுபான கடை தான். இம்பார்ட்டன்ட் பர்சன் 24 மணி இயங்குது. மது போதைக்கு அடிமை சேல்ஸ் இல்ல. காலையில 10 மணிக்கு இறங்கினா ஒரு குடும்பத்துல புள்ள தனியா, பொண்டாட்டி தனியா, புருஷன் தனியா இருக்கான். என்னடா ஆச்சு நீ? உங்களுக்கு தகுதி இருக்கா? நான் கேட்ட கேள்வி பதில். மதுபானத்தினால தமிழ்லாம் அடிமை ஆகிட்டான். வடநாட்டுக்காரன் கொண்டாந்து கிட்ட 20 லட்சம் பேர் இருக்கான். இதே வந்து உங்களுக்கு இப்ப பீகார்ல அவன் என்ன சொல்றான்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் போடுறான். நீ எந்த நாட்டுல இருந்து வந்த, என்ன பணி வைக்கணும், அது மாதிரி செய்யலாம்ல. 69% நீ அதை எதுவுமே பண்ணல சார். ஸ்டாலின் அது கொள்ளக்கூட அரசு, திராவிட இயக்கம், எடப்பாடி அது இருந்தாலும் நெக்ஸ்ட் உங்களுக்கு வேலை பழி எப்படி கொடுக்கலாம்னா, சீமான ஆட்சிக்கு வந்தா மதுபானங்கள் தடை செஞ்சிருவான். இங்க என்ன தொழில் பண்ணலாம், படிச்சவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட்ல எப்படி இருக்காங்க, இது எல்லாத்தையுமே எடுத்து அரசுடைமை ஆக்கிடுவோம். கல்வி கூடங்களை மதுபானத்தை அடிச்சுடுவான். அது மாதிரி பிரைவேட்ல ஹாஸ்பிட்டல் நர்சிங் ஹோம்ல எடுத்துருவான். ரைட்டு, சிறப்பு. ஆனா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து மண்ணு மலடாயிருச்சு. சரி, ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை மீட்டு எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதை நம்ம மீட்டு எடுத்துடலாம். ஆனா மனுஷன் மலடாயிட்டான். கரெக்டான பாயிண்ட். அப்ப மனுஷனை மலடான ஆளுகின்ற திராவிட இயக்கம் காமராஜ் காலத்துல இருந்து பிச்சைக்காரன் ஆகிய நான் என்ன சொல்றேன்னா, எம்ஜிஆர் வரை இயற்கை வளம் பாதுகாக்கப்பட்டது. இதே சகாயம் 2012 to 14 மதுரையில இருந்தாரு. ஐயா எனக்கு இயற்கை வளம் ஓகே, நான் அதை ஏத்துக்கிறேன். இதெல்லாம் அழிச்சிட்டாங்க. ஆனா இயற்கை வளத்தை கூட மழைய திரும்ப உருவாக்க முடியாது, எனக்கு தெரியும். ஆனா மனுஷன் மலடாயிட்டான். உண்மை. ஏன்னா புள்ள பெக்கும் திறனை இழந்துட்டான். ஆமா, இதை எப்படி நீங்க வந்தா சரி செய்வீங்க? இது என்னென்ன பிரச்சனை இருக்கு? அதுக்கு என்ன நாங்க பண்ண போனோம்னா, ஃபர்ஸ்ட் இலவசத்தை நிப்பாட்டிடுவோம். அதான் ஃபண்டமெண்டல்ஸ். இலவசம் கொடுக்கணும், எங்கேயாவது திருடணும், ஏதாவது போதையா வரத்து விற்கணும், இதுதான் ரைட்ஸ். இப்ப மாவா சுகாதார டிபார்ட்மெண்ட் வல்கமடமா சுப்பிரமணியம் இருக்கான். இவங்க எல்லாம் கூட்டுக்கலாவணிங்க. எங்கள் ஆட்சி நாங்கள் வந்தா நாங்க வருவோம் சார். 1 கோடிக்கு மேல ஓட்டு வாங்குவோம். சீமானி இயக்கம் வர்றது 2026ல நாங்க தான் உண்மையான வாக்காளர். அதாவது இந்தியாவிலேயே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சீமான் தான். அவன் ஆடுறான், இவன் குதிக்கிறாங்க, வேலை இல்ல. கூட்டம் வரும். நான் என்ன சொல்றேன், விளம்பரத்தால உயர்ந்த வாழ்க்கை நிரந்தரமாகுது. புரியுதுங்களா? அதாவது கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் தோர்ந்து மொழி பேசும்னு சொல்லியிருக்கான். அப்ப மனிதனை அடிமையாகிட்டான், முட்டாள் ஆகிட்டான், ஏத்துக்க கூடாதுட்டான். செல்ஸ் இல்ல. இப்ப கல்யாணமே பெரும்பாலும் பண்றது இல்ல, பிறந்தாலும் புறக்கிறது இல்ல. அதனால நான் வந்த உடனே மருத்துவத்துறை தான் ஃபர்ஸ்ட் கையில எடுக்க போறேன். மருத்துவத்துறை எடுத்து யார் யார் குடிகாரம் என்னன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு தான் மருத்துவம் இனிமே மதுபானம் குடிக்காத அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். ட்ரீட்மெண்ட் கொடுத்து பழைய நிலைமைக்கு தமிழ்ல கொண்டு வருவான். ஏன்னா வெளிநாட்டுக்காரன தமிழ்நாட்டில் தான் ஏகப்பட்ட உயிர் நீத்தாங்க, மண்ணையும் மனதையும் காக்கிறதுக்கு. அது மாதிரி ஜெனரேஷனை நாங்கள் கட்டமைப்பு மருத்துவத்துறையை ப்ராப்பராக கொண்டாந்து எவன் பல வேணும். ஆரம்ப சுகாதார நிலையம் கண்டிப்பா இதே ஜிப்மர் அரசுடைமை ராஜீவ்காந்தி பேர் இருக்குல்ல, இதை வந்து இது மாதிரி பல இது அரசுடைமை நாங்க கட்டுவோம். பிரைவேட்லாம் அடிச்சு விரட்டி விட்டுருவோம். கட்டடத்துக்குள்ள பூந்து தண்ணி வெளியே போடாண்டுருவோம். இதே மாதிரி சிலோன்ல அடிச்சு வச்சாங்க ராஜா வச்சேன், வங்காளதேசம் நடந்துல. இது மாதிரி ஏன் பண்ண முடியாது? நம்ம பண்ணா நம்ம வரையும் பண்ணலாம். நீ எப்படி இவ்வளவு கட்ட போன சார்? ஒரு மினிஸ்டர் 1,50,000 ரூபாய். காமராஜ் காலம் 460 ஸ்டைபண்ட், பென்ஷன் வித்தவுட் பென்ஷன். இந்த மாதிரி ஒரு காமராஜ் காலத்தை கட்டமை இண்டஸ்ட்ரீஸ், தொழில் கூடங்கள், உங்களுக்கு புரியுங்களா, மெடிக்கல் காலேஜ், இன்ஸ்டியூட் எல்லாமே அவர் காலத்தெல்லாம் பண்ணது. அவர் உண்மையான ஆளு. அவர் சாகையில அவரோட பேக் பேலன்ஸே கிடையாது. அது நடைமுறை அதை ஃபாலோ பண்றதுக்காக தான் காமராஜ் படம் அவர் போட்டிருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, முதல்ல மருத்துவத்தை ஃபர்ஸ்ட் கையாண்டுட்டு எல்லாரும் யார் இந்த ஏரியாவில் இந்த சட்டமன்ற தொகுதியில் பலவீனமாக இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவான். கொடுத்து இதை மறக்கிறதுக்கு வழி செஞ்சுட்டு தொழில் கூடத்தை கொண்டு வந்துருவான். கடை சார் நான் சொன்னேன் 4 மாகாணம் இருக்கு. கடலில் மீன் பிடிக்கிறதுலேயே அரசுடைமை ஆக்குவோம். எல்லாருக்கும் சம்பளம்
புரியுங்களா? பால் வளர்த்த பிறகு மாட்டு பால் பண்ண வைப்போம், ஆட்டு பண்ண வைப்போம். அந்தந்த ஏரியாவோட வெதர் கண்டிஷனுக்கு அந்த மாதிரி தொழில் கூடங்கள் அமைக்கப்படும். இன்னைக்கு சொல்ற மாதிரி ஆரவெளி சுற்றுலாத்தலத்தை பெரிய அளவுல நாங்க இது பண்ணுவோம். புரியுங்களா? எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நீங்க. என்ன சொல்லுங்க? எனக்கு எப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய குடிக்காரன், சரி பொம்பளை பொறுக்கி, சரி ஓகேவா? ரைட்டு. எனக்கு ஒரு மந்திரி எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க கட்சியில ஆ. நான் எம்எல்ஏ ஆகி ஆ. மக்களுக்கு சேவை செய்வேன். உங்களுக்கு குவாலிஃபைடு, உங்களுக்கு டிஸ்குவாலிஃபைடு, உங்களுக்கு குவாலிஃபைடே இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் போட்டான்னா அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் இல்லீகலா தான் பேர் இருக்கா, இவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லுவாங்க. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ரைட்டு. நான் குடிக்காரன், சரி. பொம்பளை பொறுக்கி, எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுங்க. யார்கிட்ட வாங்கி கொடுக்க சொல்றீங்க? அண்ணன் சொல்லி வாங்கி. அதெல்லாம் வேலையே ஆகாது. அவரெல்லாம் யாரும் கேட்க மாட்டாரு. தமிழ்நாட்டுல இல்ல பண்ண எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன். யாரு நீங்க? சமூகத்துல விரோதியான ஆளு. ஓகே ஓகே புரியுதுங்களா? புரியுது ஐயா. ஐயா கொஞ்சம் வேகப்படாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் அப்படிதான் இருக்காரு, ஆனா அவருக்கு சிஎம் சீட்டு கொடுக்குறாங்கிறாங்க, எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டாங்க. சரியான பாயிண்ட். மக்கள் இன்னும் விழிப்புணர்வு வரல, சிந்திப்பாங்க. நல்லா கேட்டுங்க. குடும்பத்திலே பிரச்சனை, நல்லா கேட்டுங்க. கல்யாணம் பண்ற மாதிரி பையன் இருக்கான், கல்யாணம் பண்ற மாதிரி பொண்ணு இருக்கான், புரியுங்களா? இதை எடுத்துட்டு பிரச்சனை வீட்டிலே நடக்குது, புரியுங்களா? வித்து அவங்க பொண்ணு சொல்ற புரியுங்களா? இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குல்ல. இருங்க பேசாதீங்க நீங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. இப்ப பேசாதீங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. 1000 பிரச்சனை இருக்கும். நல்ல ஒண்ணு தான் வாங்குவான், போட்டா தான் விட்டு விடுவான். யாரா இருந்தாலுமே அதெல்லாம் பேசக்கூடாது. போனோங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. போனோம் திராவிட கலாச்சி எழுத்து போனதுக்கு போனோம். 4 மாசம் கூட இல்ல. அவனை திட்ட நீ பேசுமா? நீ திட்டுவியா? நீ நான் திட்டினேன், அப்புறம் விடுங்க. தேவையில்லாம பேசக்கூடாது. எல்லா இயக்கத்திலும் தான் கட்சிக்கு வருவான், அதெல்லாம் பேசக்கூடாது. கொள்கை கரெக்டா தான் ஃபாலோ பண்ணுவான். கொள்கை சரியில்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா, இதே சீமான் சொல்றாருல்ல, இவர் கொள்கை கரெக்டா இருந்தா நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுல மிஸ் யூஸ் ஆனா நான் வெளியே போயிருவேன். இல்ல நீங்க கொள்கை கரெக்டா இருக்கும் ஐயா. நீங்க 15 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கீங்க, நான் இல்லன்னு சொல்லல. நல்ல விஷயங்களை தான் சொல்றீங்க. சரி. ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு, இப்ப நான் சொன்னேன்ல, இந்த தகுதியோட வர்ற ஒரு மனுஷனை தமிழ்நாடு மக்கள் நினைச்சிருக்கான்னு நீங்க சொல்றீங்க. நீங்க விதைச்ச விதைகள் போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது எனக்கு. நீங்க சந்தேகம் கரெக்ட். கூட்டத்தை வச்சு நீங்க பேசுறீங்க. நீங்க போங்க, நீங்க ஒரு மாதிரி 1000 பேரை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. போடுவாங்க கண்டிப்பா போடுவாங்க. அதாவது அவருக்கு விளக்கம் சொல்றேன். நீ என்ன சொல்றேன்னா, கூட்டம் இருக்குது, அவங்களால ஓட்டை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா கட்டமைப்பு இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு. ஒரு மாவட்டத்துக்கு பல ஊராட்சி இருக்கு, 12,000 சொச்சம் ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஊராட்சிக்கு கிளைகள் இருக்கு. அப்ப அந்த கிளைகள்ல வந்து கட்சிக்காரன் இருக்கணும், கொடி பிடிக்க இருக்கணும். கும்பலா வர்றேன், கும்பலா போறேன். நான் கேட்ட கேள்வி பதில் கும்பலா வர்றேன். கேள்வி என்னன்னா, கட்டமைப்புங்கிறத விட்டுருங்க. சரி, பணம் இருந்தா போதுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. கரெக்ட். ஏன்னா இவ்வளவு ஒரு பேடான ஒரு அந்த சொசைட்டில வாழறதுக்கு தகுதியற்ற ஒரு மனுஷன். ஏன்னா என்னால என் குடும்பத்தையே வச்சு காவந்து பண்ண முடியல, நாட்டு மக்களை காவந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூட்டம் வந்து, அது வேற இது வேற. ஆமா, வந்தா செய்வார். என்ன செய்வாரு அப்படின்னா, என்ன சொல்றானா, இதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்த முடியாது. பெண்கள் 1000 எங்க தலைவர் எப்படி இருந்தாலும் நாங்க அவருக்கு தான் வாக்களிப்போம் சொல்றான். காலங்கள் மாறும், ஜெயிக்கிறங்கிறதா டெஃபினெட்லாம் முடியாது. இன்னைக்கெல்லாம் சாதாரண விஷயம் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறேன்னா, ஒரு பக்கம் ஒருத்தன் காசு கொடுக்கறதுக்கு இருக்கான். இப்போ 5 பேர் இருக்கோம், நான் கொள்கையில போவேன், இவர் பணம் வாங்குவாரு, இவர் எதிர்த்து நிற்பாரு. அதனால ஒரு சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆளை நம்ம பிடிச்சி வச்சு பேச முடியாது. கொள்கை மாறும். அதனால அந்த கூட்டத்தினால வர்றதுனால விஜய் வந்து ஜெயிச்சிருவாருங்கிறலாம் அவர் கணக்கு அனுப்பா இருக்கலாம். சரி, அவர் உண்மையான ஆள் தானே. நான் என்ன கேட்குறேன், யாரோடையும் கூட்டணி இல்லை, நான் தனியாக தான் வந்திருக்கேன், எனக்கு செல்வாக்கு இருக்கிறதுனால நீ ஏன் ஆதவர்சனை கூப்பிட்ட, நீ ஏன் செங்கோட்டனை கூப்பிட்ட, நீ ஏன் கூப்பா கிருஷ்ணனை கூப்பிட்ட, இதுக்கு பதில் இருக்கா? உனக்கு தெரியல, அரசியல் புண்பக்கம் தெரியல. காரைக்குடியில் ஒரு மரணம் நடக்குது, அசம்பாவம் நடக்குது. அதனால புஷியானது ஒரு சாரையாவரி, இங்கே 4 கடை இருக்கு, முத்துச்சாமி விறகு வித்தங்கனால, புரியுங்களா? அப்போ அரசியல் பின்போக்கு இருக்கிற மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும், என்ன எப்படி இப்போ விழிப்புணர்வாக இருக்கணும், அந்த மாதிரி கட்டமைப்பு இல்லை. இன்னைக்கு கூட இந்த செங்கிப்பட்டியில் ஒரு பையன் ஆயிடுச்சுனாலே உயிர் பாதிக்க போகிற நிலைமை இருக்காப்புல. இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு செல்வாக்கு இருக்குல்ல, நீ என்னடா கூட்டம் போடுற, நீ செல்லுலே பேசிட்டு ஓட்ட வாங்கிட்டு போயிட வேண்டியதானே. சொல்ற புரியுங்களா சார்? அவர் இப்போ வந்து எல்லாமே விழிப்புணர்வு ஆயிடுச்சுங்க. மக்களை வந்து நம்ம எப்பவுமே வந்து அடிமையா இருப்பான்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு வந்து நான் கற்பர் பேசினால அது மாதிரி நடக்குது. இல்ல நீங்க நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்க, சிறப்பா சொல்லிட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லுங்க. கேளுங்க. நான் ஃபர்ஸ்ட்லயே கேட்டேன், சொல்லுங்க. என்னுடைய பர்சனல் லைஃபுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. ஒரு குணாதிசயம் அப்படின்னா பெரிய பெரிய மகான்லாம் காமராஜ் கல்யாணம் பண்ணல, புரியுதா புரியலைங்களா? இந்திரா காந்தி ஒவ்வொருத்தரும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா அரசியல்ல நீ வந்து இன்னும் வந்து தட்டுக்குட்டி, நீ எல்கேஜி
சினிமா துறையில வந்து ஆக்டிவிஸா பண்ணியிருக்கேன். சினிமா துறையில வந்து எம்ஜிஆர் எல்லாம் எப்படின்னா சோசியல் மீடியாவில் இதை மக்களுக்கு கொண்டு போகணும் பல வரிகளில் சினிமாவுக்கு வந்தாரு. 19 பிறப்பு, 27 நாடகம், 37 வந்து சினிமா துறை, இப்படி ஒரு ஸ்டெப்பா எம்ஜிஆர் வந்தாரு. எம்ஜிஆர் பேரை வச்சு எம்ஜிஆர் மாதிரி நீ வரலாம் இவர் நினைக்கிறாரு. இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு திரை கவர்ச்சி இல்ல. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, என்னுடைய பர்சனல் வாழ்க்கையும் பொது வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. தவறான வார்த்தை. தமிழ்நாடு கலாச்சாரம், ஒரு குடும்பம் எப்படி மெயின்டைன் பண்றான்னு இருந்தா தான் அவருக்கு ஒரு மரியாதை. நீ சிஎம் வரணும், தமிழ்நாடு தலைவரா வரணும்னு இருக்கிறீங்களா, தகுதி உனக்கு கிடையாது. அதை புரியுங்களா? அது வேற இது வேற சொல்ல முடியாது. உன் குடும்பத்தை நீ சரி பண்ணல, நீ எப்படி மக்களை சரி பண்ணுவ? இதான் பாயிண்ட். ஒரு குடும்பத்தையே மெயின்டைன் பண்ண முடியல, 2 பிள்ளைய ஒரு பொண்டாட்டி, இவங்களே நீ சரி பண்ண முடியல. நீ எனக்கு புரிஞ்சிருச்சியா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னன்னா, நான் என் பொண்டாட்டியை இழுத்து போட்டு வீட்டுல அடிப்பேன், வெளியில வந்து பெண் உரிமை பேசுவான்ட்டீங்க, அதானே உண்மை? இதெல்லாம் சிறப்பான பதில். கலைஞரா இருந்தாலும் 6 பொண்டாட்டி, நான் அதுக்கு அந்த லைனுக்கே வரல. சேவையில என்ன பண்ண? கலைஞர் 6 பொண்டாட்டி வச்சிருந்தாருங்கிறது பொது வெளிக்கு வரல. அது வரல, தெரியும். இந்த மாதிரி பப்ளிக்ல வரல. இவரே வந்து இப்போ தான் முன்னாடி விட்டு கல்யாணத்துக்கு திரிசாவோட போறாரு. திரிசா யாரு? கேள்வி வந்துருச்சுல, மக்கள் பாக்குறாங்க, ஏன் பொம்பளை பொறிக்கிறான், இவன் பொம்பளை பொறிக்கிறான், பொண்டாட்டி வரட்டான நல்ல குடும்பம், ஒரு பையன் கல்யாணம் மாதிரி இருக்கான். அதே மையன் ஏன் ஸ்டாலினை போய் சந்திச்சான்? கேட்ட கேள்வி பதில். ஸ்டாலினை சந்திக்கக்கூடிய தகுதி இருக்கா? புரியுங்களா? அப்போ குடும்பத்தில் ஒற்றுமையின்மைங்கிற இருக்கு. அப்போ நீ எப்படி ஒரு கிராமத்தில், ஒரு ஊரில், ஒரு மாவட்டத்தில் ஒரு கட்சியை கட்டமைப்பு பண்ணி நீ வாக்கு வங்கி வாங்க முடியும்? உன்னை நம்ப மாட்டாங்க. உன்னோட விசில் அடிச்சான் குஞ்சுகள் ஒரு பாட்டே இருக்கு. 1972 விசில் அடிச்சான் குஞ்சுகளான ஒரு பாடல் வரியெல்லாம் இருக்கு. அதாவது ஒரு ஆள், இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா, நான் அடிபட்டிருக்கேன், துன்பப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த நாட்டினுடைய நிலவரம் தெரியும், வருமானம் என்ன, குடும்ப வருமானம் எல்லாம் தெரிஞ்சதுன்னு தான் நான் இவ்வளோ நேரம் போராடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுங்களா? அதனால விஜய் வந்து இந்த 2026 எலெக்ஷன் கூட அவன் துண்டக்கான துணியக்கான ஓடி போயிடுவான். புரியுங்களா? காரணம் சொல்றேன். நீ இண்டிவிஜுவலா வந்து இப்ப நான் பேசுறேன், இண்டிவிஜுவலா பயப்படாம பேசுவேன், யாரும் கூட்டணிக்கு வச்சுக்க மாட்டேன். முடிஞ்சா மோதுவான், இல்லைன்னா அரசு ஏதோ பண்ணிட்டு போயிடுவான். அது மாதிரி உனக்கு தில் இல்லை, திராணி இல்லை. நீ பிசியானதை நம்பின அவன் என்ன பண்றானு? இப்ப செங்கோட்டை எனக்கு பிரச்சனை, ஆதவர்சனக்காக தான் செலவு பண்றேன். இப்ப கூப்பா கிருஷ்ணன் வந்துட்டான் பிறகு. இப்ப இவன் எல்லாம் நாடகம். இவன் என்ன சொல்றான்? புசியானது எல்லா மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலர் கூட்டம் போட்டா நீ வந்து லோயலா மணியையும் ரமேஷையும் போடு, நீ இவனை போடாத சம்பத்து. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பிரச்சனை நடக்குது. என்னடா பண்றது, போனது தப்பா போச்சுன்னு அவன் நினைக்கிறாங்க. அதனால 2026 இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங். இது ஓட்ட பந்தயம். முடிஞ்சா ஓடுவார், ஓடல பண்ணாக்க இவர் இங்கிட்டு ஓடிடுவார். சினிமா துறை போயிடுவார். சிறப்புங்க. உங்க பேர் சொல்லிருங்க. பேர் வடிவேலு. நன்றி ஐயா. நன்றி.